போயிடலாம். ஈரோடு வாசல் அமைப்பின் அந்திமுற்றம் நிகழ்விற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். முதல் வாசல் பட்டயம் வாசிக்க உமா சிவகுமார் அவர்களை அழைக்கிறோம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றிங்க மேடம். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க கிருஷ்ணா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் 2017 ஒரு செல்லமா வாசல் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2017 வாட்ஸ்அப் குழுவா ஆரம்பிச்ச ஒன்று. கடந்த 2 வருஷமா அமைப்பு போல நம்ம இயங்கிட்டு இருக்கோம். பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பா. அதுல இன்னைக்கு அந்திமுற்றம் மாதம் தோறும் ஒரு நம்ம உறுப்பினர்களே ஒருத்தங்க ரொம்ப அழகா ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைய அந்திமுற்றத்துல சிறப்புரையாற்ற வழங்குள்ள சுகன்யா அவர்களை முதற்கண் வருக என வரவேற்கின்றேன். அடுத்தது இந்த வாசலை வழிநடத்தும் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் அனைவருக்கும் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக தலைவர் அவர்கள் டாக்டர் அன்புமணி அவர்கள் அண்ட் கேப்டன் மைதிலி அவர்கள், சதீஷ் பொருளர் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள படைப்பு குழு உறுப்பினர்கள் மூர்த்தி அண்ட் தனபால் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் இணைய வழியில் இணைந்துள்ள நண்பர்களையும் வருக என இந்த நிகழ்விற்கு வரவேற்கின்றேன். நன்றி. நன்றிங்க அண்ணா. அடுத்ததாக இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய ராதா மனோகரன் அவர்களை அழைக்கிறோம். நன்றி மூர்த்தி. இந்த அந்திமுற்றம் நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாலை வணக்கம். இன்றைய அந்திமுற்றம் 99 நாட் அவுட் எனும் சுவாரஸ்யமான தலைப்பில் பேச இருக்கும் சுகன்யா தனது இசிஇ பொறியியல் பட்டப்படிப்பை கொங்கு பொறியியல் கல்லூரியில் முடித்தவர். அதோடு எம்எஸ்சி அப்ளைடு சைக்காலஜியும் முடித்துள்ளார். 12 வருடங்களுக்கு மேலாக ஐடி துறையில் பணிபுரிந்தாலும் உளவியல் மீது தீரா காதல் கொண்டவர். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து சமூக சேவை செய்வதில் பேரார்வம் கொண்ட இவர் 2019 ஆண்டு முதல் நமது வாசலின் உற்சாக உறுப்பினராக உள்ளார். தற்போது வாசல் அமைப்பின் உடல் மன நல பிரிவின் துணைத் தலைவராக பணியாற்றி வரும் சுகன்யா புன் சிரிப்புடன் எப்பொழுதும் வலம் வருபவர். அன்பு தோழி சுகன்யாவை இந்த நிகழ்வில் அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க மேடம். அடுத்ததாக நம் உற்சாக உறுப்பினர் இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் சோனியா அவர்களை அழைக்கிறோம். வாசல் அந்திமுற்றம் நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த வாய்ப்பை வழங்கிய படைப்பு குழுவிற்கும் துணைத் தலைவர் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை பதிவு செய்து இன்றைய நிகழ்விற்குள் செல்வோம். ஸோ 99 நாட் அவுட் அப்படின்ற இந்த தலைப்பை கேட்டா என்ன தோணுது? எது சம்பந்தமாக இருக்கும் அல்லது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது? மனநலன் சார்ந்ததா இருக்கலாம், சார்ந்ததாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி எவ்வளோ வாட்டினாலும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றதாக இருக்கலாம். விடாமுயற்சியோடு தொடர்வதில் இருக்கலாம். Stop not till the goal is reached. Stop not till the stop not till the goal is reached. Goal is reached. Okay. அல்லது 99
ஒரு நல்ல ஸ்கோர் தான். பி ஹாப்பி, பி 19 வரணும் ஒரு நல்ல அப்படி ஸ்கோர் தான். அப்படின்னு நினைக்கலாம். எஸ். இப்போ சென்டம் அல்லது செஞ்சுரி எடுக்கலைன்னா அந்த 99னா பரவாயில்ல, 19 நாட் அவுட் அப்படிம்பாங்க. சென்டம் எடுக்கல 99 பரவாயில்ல அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது? எக்ஸாக்ட்லி. ஸோ இதுவரையும் சொன்னது எல்லாமே கனெக்ட் பண்ணி எல்லாமே வந்து சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கோல் செட்டிங்னு ஒன்று சொன்னீங்க. இது 99 அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஸ்கோர் தான் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிற ஒரு நபர். இவர் வந்து டான் நியூட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சார்ந்த ஒரு நபர். இவர் நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல அதுல அந்த இதுல வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரரா இருந்துட்டு இருக்காரு. ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ஆத்தர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இதுவரையும் ஒரு 8-9 புத்தகங்கள் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சைக்கிளிங் ஓட்டுறது இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சைக்கிளிங்ல வந்து லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங்ல 3 கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு சைக்கிளிங்ல மட்டும். ஸோ இது சைக்கிளை பத்தி பேச போறோமா இல்ல கின்னஸ் ரெக்கார்ட்ஸை பத்தி பேச போறோமா? ஒய் டான் அப்படின்னா, இவர் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணார். நேஷனல் ஜியோகிராபிக் சேனலோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாரு. 2004 இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் மூலமா இவங்களுக்கு வந்து 3 ஏமி அவார்ட்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த ஏமி அவார்ட் கிடைச்ச அப்படி ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இவங்க ஆரம்பிக்கும் போது இவர் ஃபர்ஸ்ட் இவரோட காலேஜ் எல்லாம் முடிச்சு ஒரு கரியர் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது இவருக்கு சைக்கிளிங் பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த சைட்ல கொஞ்சம் சில குட்டி குட்டி ஒர்க்ஸ் எல்லாம் எழுதுறது, பிளஸ் ஜேர்னலிங்குள்ளார போறாரு, காலமிஸ்டா நிறைய எழுதிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கையில இது ரெண்டையும் சிங்க் பண்ணி போயிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு பாயிண்ட்ல வருது, சிலர் வந்து ரொம்ப நல்ல ஹெல்தி லைஃப் இருக்காங்க. சரி, ஓகே, ஹெல்த்தியான ஃபிட்னஸான அப்படின்னு சிலர்ல ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாரு, டாக்ஸ் கொடுக்குறாரு, ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்க எங்க அரைவ் ஆகுறாங்க, லான்சிட்டிவிட்டி, ஒரு ஒரு குவாலிட்டி லைஃப், ஒரு நல்ல ஒரு லைஃப், ஆனா வந்து நிறைய வருஷம் இருக்கணும், அந்த இருக்கிற வருடத்துல நல்ல ஆரோக்கியத்தோட ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு, எதெல்லாம் பின்னாடி இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்க ஆரம்பிச்சு இவர் அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் வந்து நேஷனல் ஜியோகிராபிக்ஸ்ல வந்து இவங்க ஒண்ணு பண்றாங்க, ஹை குவாலிட்டி லைஃப் எப்போ, நாட் இன் யோர் 30s and 40s, ஹை குவாலிட்டி லைஃப் இன் தி ஓல்ட் ஏஜ். அப்போ ஒரு 100களை தொடக்கூடிய வயசுல, 80க்கு மேல, 90க்கு மேல, 100க்கு மேல, இப்போ 100க்கு மேல வாழ்ந்தாலும் அந்த காலகட்டத்திலயும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு லைஃபை வாழ முடியும் அப்படின்னா, வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் காரணமா வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ முதல்ல வந்து உலகத்துல எங்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதிக ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா இதுக்கு முன்னாடி நடந்த சில ஸ்டடியில இருந்து ஒரு 2-3 இடம் அவங்களுக்கு ஹிண்ட் கிடைக்குது. ஸோ அந்த இடத்துக்கு எல்லாம் போறாங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. இந்த டீம்ல வந்து ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஜியோகிராஃபி சம்பந்தமா இருக்கிறாங்க, டெமோகிராஃபிக் பாக்குறாங்க, ஜீன்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ற டாக்டர்ஸ் இருக்காங்க, டயட்டீஷியன்ஸ் ஸ்பெசிபிக் டயட்ஸ் பத்தி பாக்குறதுல இருக்கிறாங்க, ஸ்டேபிள் ஃபுட்ஸ் பத்தி பாக்குறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலயும் அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. இந்த குரூப் வந்து அங்கங்க டிராவல் பண்ணுது. ஸோ இந்த குரூப் முதல்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படிங்கும் போது இவங்க ஃபில்டர் டவுன் பண்ணி கடைசியா ஒரு 5 இடம் உலகத்துல, இந்த 5 இடம் தான் வந்து முக்கியமான இடம், இங்கதான் நிறைய 100 வயதை கடந்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ இந்த 5 இடம் இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு நிறைய நீங்க வாசிச்சுட்டு இருக்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒகினவா, இது ஃபேமஸா நிறைய பலருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இக்கிகைன்னு ஒரு புக் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியது, அதுல படிச்சிருந்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த ஒகினவா அப்படின்றது நம்ம இந்நேரத்துக்கு கெஸ் பண்ணியிருந்திருக்க முடியும். இதே மாதிரி இட்டாலியில வந்து சர்டினியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு.
இந்த இடத்துல உலகத்திலேயே அதிகமான ஆண்கள் 100 வயதுக்கு மேல ஆரோக்கியமா வாழ்றவங்க அப்படிங்கிறது இந்த இட்டாலி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்றதுனால இந்த இட்டாலி ஒண்ணு எடுக்கிறாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்துல செகண்ட் பிளேஸ்ல அதிக ஆண்கள் சென்டினேரியன்ஸா இருக்கக்கூடியது கோஸ்டாரிக்கால இருக்கக்கூடிய நிக்கோயா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இங்கேயும் வந்து இது செகண்ட் ஹையஸ்ட் மேல் சென்டினேரியன்ஸ் இருக்கக்கூடியது. அதே போல லோமாலிண்டா அப்படின்னு சொல்லிட்டு கலிபோர்னியால ஒரு இடம் அண்ட் இக்காரியா அப்படின்னு கிரீஸ்ல ஒரு இடம். ஸோ இந்த டீம் வந்து இந்த 5 இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி இவங்க இந்த இடத்துக்குலாம் போய் மறுபடியும் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. என்னெல்லாம் பண்றாங்க, இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஜீன் பூல்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்றப்ப வேற ஒரு ஸ்டடியில ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜீன்ஸ் வந்து 20% கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்ம சிலர்லாம் நினைப்போம் இது வந்து ஜெனட்டிக்கா அவங்களோட இன்பில்ட்டா வரக்கூடியது அப்படின்னு. பட் அந்த இன்பில்ட்டா வரக்கூடிய ஜீனுடைய கான்ட்ரிபியூஷன் 20% அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 80% நம்ம எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்றோம், நம்ம எப்படி வாழ்றோம், நம்மளுடைய வெறும் ஒரு இண்டிவிஜுவலா மட்டும் இதை வந்து சேஞ்ச் பண்ணிட முடியுமா, நான் என் லைஃப் ஸ்டைல கான்சென்ட்ரேட் பண்றேன், நான் என்ன பாத்துக்கிறேன், இதுல இருந்து சேஞ்ச் பண்ணிட முடியுமா அப்படின்னா இட்ஸ் அ சோஷியல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்லாம் உள்ள இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி தே ஆர் அரைவிங் டு கன்க்ளூஷன் கால் பவர் 9 அப்படின்னு அவங்க ஃபில்டர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ற ஒரு 9 ஃபேக்டரை வந்து இவங்க முன்வைக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட். இவர் வந்து பேசிக்கலி பிளான்ட் ஃபுட்டை வந்து ரொம்ப அதிகம் ப்ரொமோட் பண்ணக்கூடியவர் டன். ஸோ இவங்களோட ரிசர்ச்லயும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பிளான்ட்ஸ் வந்து ஜாஸ்தி சாப்பிட்றவங்க காமனா இந்த 5 இடத்துலயுமே பார்க்க முடியுது. பிளான்ட் பேஸ்ட் ஃபுட். ஜப்பான்ல பார்த்தாங்கன்னா அவங்க அதுவும் சாப்பிட்றாங்க. பட் ஆனா இட்ஸ் லெஸ் தேன் 1%. சே பால், டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபிஷ் ஒரு 1% தான் எடுக்கிறாங்க. பட் ஆனா அவங்க அவ்வளவுதான், ரொம்ப கம்மியா தான் எடுத்துட்டு இருக்காங்க. மற்றது எல்லாமே லெஸ் தேன் 1%ல தான் டைரி சம்பந்தமான இல்ல மீட் சம்பந்தமான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு. மற்றபடி மெஜாரிட்டி எல்லா இடத்துலயுமே பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் தான் இருக்கு. அடுத்து இன்னொரு காமன் ஃபேக்டர் ஆல்கஹால் ஆர் ஒயின். ஒயின்ன்றது வந்து இட்ஸ் நாட் லைக் எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி ஃப்ரைடே ஃபன் டைம், நான் வந்து சாட்டர்டே ஐல் கோ ஃபார் பார்ட்டி, இதை என்ஜாய் பண்ணுவோம், அந்த மாதிரி கிடையாது. ரதர் டெய்லி உங்களோட ஃபுட்லயே வந்து ஐதர் ஆல்கஹால் ஆர் ஒயின் வந்து இவங்க ஃபுட்ல இருக்கு. எக்ஸப்ட் ஒன் பிளேஸ், அந்த ஒரு இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலயும் அட்லீஸ்ட் 1 or 2 glasses மாடரேட் ஆல்கஹால் வந்து காமனா இருக்கு. லோமாலிண்டால மட்டும் அவங்க வந்து they say no to smoke or no to alcohol. அவங்க எல்லாத்துலயுமே அதை ஸ்ட்ரிக்டா வந்து they don't touch. ஸோ அந்த லோமாலிண்டாவை தவிர மிச்சம் 4 இடத்துலயுமே இட்ஸ் காமன் ப்ராக்டிஸ், ட்ரெடிஷனலா டெய்லி கிளாஸ் அப்படின்றது. அடுத்து எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படிங்கிறது. நீங்க ஜப்பான்ல எக்ஸ்பிளிசிட்டா இதை சொல்லுவாங்க, ஹராஹாச்சிபு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 80% தான் நம்ம பசி எவ்வளோ நமக்கு தேவையோ, நம்மளோட பசியில வயிற்றுல எவ்வளவு குவான்டிட்டி நம்மளால சாப்பிட முடியுமோ அந்த சாப்பாட்டுல 80% தான் சாப்பிடுறது, மிச்சம் 20 வந்து எம்டியா விடணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த ஹரஹாச்சிபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து இதுக்கு ஒரு டேர்ம் வச்சு இதை காமனா நம்ம ஜப்பான்ல சொல்லப்பட்டாலும் காமனாவே மற்ற எல்லா இடத்துலயுமே வந்து இந்த 80% ஒரு அரை வயிறு 3/4 வயிறு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே பார்க்க முடிஞ்சிருக்கு. அல்லது ஈவினிங்ல ஒரு குட்டி ஸ்நாக், சரி மதியம் வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டாங்கன்னா ஹெவி லஞ்சா இல்லாம மதியம் அவங்களுக்கு தேவையான அளவு அப்படிங்கிற அளவு சாப்பிட்டு சாயந்தரம் ஒரு அர்லி ஈவினிங் போல ஒரு 4 மணி போல சின்னதா ஸ்மால் குவான்டிட்டியில ஒரு ஃபுட், அதோட அவங்களோட டே அன்னைக்கு டன். அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல தான் காமனா எல்லார்கிட்டையும் பார்க்க முடியுது. அனதர் எல்லாரும் கம்யூனிட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஜாஸ்தி எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியா ஆயிட்டோம், அல்லது முன்னாடி நம்மளும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்துட்டு இருந்தோம். பட் இங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலின்றதை விட they live as a community. எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா இடத்துலயும் காமனா பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் இதுல ஸ்பெஷலா பார்த்தா எனக்கு இதுல வந்து புதுசா வித்தியாசமா தெரிஞ்சது அப்படின்றது மோய் அப்படின்னு சொல்லிட்டு MOAI மோய் அப்படின்னு.
இது என்னன்னா ஒரு குரூப், சின்ன வயசுல இந்த குரூப் ஃபார்ம் ஆகுது. ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு குழு. இந்த 5 பேர் சேர்ந்த ஒரு குழு அப்படின்றது இந்த 5 பேர் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஃபார் லைஃப் டைம் இந்த 5 பேர் தான் இருப்பாங்க. இது வந்து க்ளோஸ் நிட்டட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றது இல்ல, ஃபேமிலின்னு சொல்றது இல்ல. இது ஒரு எக்ஸ்டெண்டட் காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு குரூப். இந்த குரூப் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எமோஷனல் சப்போர்ட் இவங்க கிட்ட இருந்து கிடைக்கும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் இவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். ஏன்னா மத்த இடத்துல இல்லாம எனக்கு இங்க வந்து புதுசா எனக்கு தெரிஞ்சது இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது வித்தியாசமா இருந்துச்சு. இந்த கம்யூனிட்டிக்குள்ளார இருக்கிறவங்க தே எக்ஸ்சேஞ்ச், உனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா நான் வந்து உனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கொடுப்பேன் அப்படின்றது. ஸோ இது வந்து இப்போ மறுபடியும் இப்படி ஒண்ணு இருக்குன்றது இட்ஸ் ட்ரெடிஷ்னலா இருந்துட்டு இருந்த விஷயம். இப்ப இதுல இருந்து அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி அடுத்தடுத்த தேவைகளுக்கும் நகர ஆரம்பிக்கிறாங்க. சரி, நான் ஏதோ ஒண்ணு பேசணும்னாலும் உட்காந்து பேசுறது, வேற எப்ப நான் என்ன வேணாலும் எதை வேணாலும் இந்த குரூப்புக்குள்ளார வந்து கேட்கலாம். அண்ட் இவங்க வந்து எப்பவுமே அதுக்காக டைம் ஒதுக்காம, அதுக்காக ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. எது ஒண்ணுனாலும் இந்த 5 பேருக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தட்ஸ் கிவன் தி மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டைல்ல ஒரு பர்டிகுலர் நாட்ல இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டடியில கண்டுபிடிச்ச இன்னொரு ஒரு விஷயம், ஹாப்பினஸ் வந்து கண்டேஜியஸ் நமக்கு தெரியும், ஸ்மைல் இஸ் கண்டேஜியஸ் நமக்கு தெரியும். பட் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டடியில இதுல வர்றது, ஸ்மோக்கிங், ஒபிசிட்டி, லோன்லினஸ் இஸ் ஆல்சோ கண்டேஜியஸ். தனிமை அதுவும் வந்து அடுத்தவங்களுக்கு பரவக்கூடியது அப்படிங்கறத இந்த ஸ்டடியில இருந்து கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஒன்னொன்னுக்கும் எவ்வளவு வருஷம் இதை நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றதையும் பேரலா இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து இவங்க நான் சொன்ன பவர் 9ல இருக்கிற இன்னொரு ஃபேக்டர் லவ்டு ஒன்ஸ். நான் கம்யூனிட்டின்னு சொன்னது இஸ் என்டையர்லி வெளியில இருக்கிறது, பட் லவ்டு ஒன்ஸ்ன்றது ஃபேமிலிக்குள்ளார. My family is always my first priority. My children is my first priority. I am the first priority. அதே போல என்னோட மீ டைம் அப்படின்றது இஸ் given the first priority. இதுக்கான இந்த ஒரு ஃபேக்டரை அட்ரஸ் பண்ணா மட்டுமே வாழ்க்கையில 3 வருஷம் ஜாஸ்தி ஆகுது, நம்மளுடைய வாழ்நாள்ல 3 வருஷம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுவரையும் ஒரு 5 ஃபேக்டர் பார்த்தோம். அண்ட் பிலாங்கிங்னஸ், ஒரு 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 என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவலாவோ இல்ல வந்து எதன் மீதோ ஒரு ஃபெய்த் வச்சிருக்கக்கூடிய, ஒரு நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இதுவும் காமனா இருக்கு. இந்த நம்பிக்கை அப்படின்றது இட் கேன் பி ஸ்பிரிச்சுவல், லைக் சே ஒரு பர்டிகுலர் ரிலிஜியனிசம் ஃபாலோ பண்றதா இருக்கலாம், ஆர் நீங்க அதுல வேற ஏதோ ஒரு காமன் லைக்கிங்னஸும் எடுத்துக்கலாம். எனக்கு காமனா வந்து ஒரு ஃபன் டைம்காக இல்ல அந்த மாதிரி வேற எனி சார்ட் ஆஃப் ஃபெய்த் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபெய்த்தை எடுத்து அதை அந்த கம்யூனிட்டிக்குள்ளார போடும்போது இந்த கம்யூனிட்டியினுடைய வெல்னஸ், இந்த கம்யூனிட்டியினுடைய அவுட்கம் வந்து 4ல இருந்து 14 இயர்ஸ் ஒருத்தரோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணுது. ஐ ரிப்பீட், ஃபெய்த்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளார போட்டீங்க அப்படின்னா, சின்ஸ் இட் இஸ் ஆல்சோ ஆக்டிங் ஆஸ் அ குரூப், இட் இன்க்ரீசிங் 4ல இருந்து 14 வருடங்கள் நம்மளுடைய லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணுது. இதை பேஸ் பண்ணி பின்னாடி வந்து இந்த அவுட்கம் பேஸ் பண்ணி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அதை எல்லாத்தையும் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட அவுட்கம்ஸ் எடுத்துட்டு வர்ற இனிஷியேட்டிவ்ஸையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் நான் சொன்ன பவர் 9ல தி 7th ஃபேக்டர், மூவ் நேச்சுரலி. இப்போ நம்ம வந்து தெரியுது, ஓகே கை காலை வந்து பயன்படுத்தணும், பிசிக்கல் ஆக்டிவிட்டினஸ் இருக்கணும், இதெல்லாம் வந்து நேச்சுரலா நம்ம அப்படிதானே ஆன்சிஸ்ட்ரலி வந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஹியூமன் எவல்யூஷன்ல இப்படிதானே இருந்துச்சு. சரி, ஓகே, நான் வந்து சைக்கிள் ஓட்டுறேன். டான் இஸ் ஆல்சோ அ சைக்கிளிஸ்ட். வேறன் நான் சைக்கிள் ஓட்டுறேன், நான் ரன் பண்றேன், நான் வாக் பண்றேன், நான் மேரத்தான் பண்றேன், இல்ல நான் எக்ஸசைஸ் பண்றேன், யோகா, மெடிடேஷன்ஸ், எதையெல்லாம் பண்ணினாலும் வாட் த அப்சர்வேஷன், இந்த 5 இடத்துல ப்ளூ ஜோன்ல இருக்கக்கூடிய ஸ்டடியில இருந்து வரக்கூடிய அப்சர்வேஷன் அப்படின்னா, நேச்சுரலா உங்களுக்கு இது உங்க லைஃபுக்குள்ளார எம்பெட் ஆயிருக்கணும்.
நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நடக்கிறதுல கிடைக்கக்கூடிய அவுட்புட் அப்படிங்கிறத விட சே நான் வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கடை இருக்கு, நான் அங்க போய் வந்து என்னோட மளிகை சாமான் வாங்குறத நான் நடந்து போய் வாங்கிட்டு வர ப்ராக்டிஸ்ல இருக்கேன் அப்படின்னா இது இப்போ உங்களுக்கு நடங்கிறது நடையா வராது. நீங்க அந்த வேலையை செய்யறதுக்காக போயிட்டு வரீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃபுக்குள்ளார இந்த நேச்சுரலா இந்த மூவ்மெண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது உள்ளார வரும்போது இது லைஃப்னுடைய எக்ஸ்டென்சிவ் வந்து ஜாஸ்தி பண்ணுது, லாஞ்சிட்டிவிட்டியை வந்து அதிகரிக்குது. அண்ட் இது எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து கார்டனிங், நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறதுல நேச்சுரலா இருக்கக்கூடிய எனி சார்ட் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டிய யூ கேன் இமேஜின். இவங்க கிட்ட காமனா இருந்தது இஸ் கார்டனிங். அண்ட் பர்டிகுலர்லி ஒன் ஆஃப் தி ஏரியால வந்து மெஷின்ஸ் எதுவுமே அவங்க யூஸ் பண்றது இல்லை. ஃபுல்லா எது வேணும் அப்படின்னாலும் அவங்களே தான் செய்யறாங்க. எது டிக் பண்ணுமா இல்ல வேற என்ன பண்ணணும்னாலும் அவங்களே தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இட்டாலியில இருக்கக்கூடிய இந்த சர்டினியா அப்படின்ற இடம் வந்து இட்ஸ் அ மவுண்டேனியஸ் ரீஜன், ஒரு ஹை ஆல்டிடியூட். இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஆல்டிடியூட் இருக்கும். இவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ரிப்போர்ட் ஃபுல்லா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி நேஷனல் ஜியோகிராஃபி அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் செய்வாங்க. ஸோ எவ்ரி திங் இவங்க பண்ற எல்லா ரிசர்ச்சுமே டாக்குமெண்ட் ஆயிருக்கு. இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி இட்டாலி அதிக ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த டாக்குமெண்ட்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டான் வந்து கூட போவாரு. ஒரு வயசான தாத்தா. அவர் பாட்டுல இங்க ஏறணும் அங்க இறங்கணும், எல்லாம் குட்டி 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 சந்து சந்தா இருக்கும். அந்த சந்துக்குள்ளார வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவர் பாட்டுல இங்க இருந்து அசால்ட்டா மேல ஏறி போவாரு, மறுபடியும் திரும்பி அங்க போய் லெஃப்ட் எடுத்து அப்புறம் ரைட் எடுத்து கீழே இறங்கணும் அப்படின்னா அவர் பாட்டுல அசால்ட்டா ஏறுவார், அசால்ட்டா இறங்குவார். பின்னாடி போற டான் வந்து அவர் கொஞ்சம் சிரமப்பட்டு போவாரு. டான் வந்து இப்போ அவருக்கு 63 அவரோட வயசு. பட் ஆனா அவங்க கூட ஃபாலோ பண்றதுக்கு இவரோட ஃபிட்னஸுக்கு இவரே கொஞ்சம் வந்து சிரமப்பட்டு தான் போவார். பீயிங் அ பர்சன், ஒரு பிளெயின்ல இருந்திருக்கக்கூடிய பர்சன். ஸோ இவங்களுக்கு அது இன்பில்ட்டாவே இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஆல்டிடியூட்ல ஏறி இறங்கி அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கை அது அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவ்னஸ் ஜாஸ்தி பண்ணுது, அவங்களுடைய லைஃப் டைம் ஜாஸ்தி பண்ணுது. பட் ஆனா இதுல கொஞ்சம் காமனா இருந்தது வந்து ஆண்கள் தான் அதிகமான வருஷம் வாழ்றாங்க. சென்டினேரியன்ஸா இருக்கக்கூடியதுல பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் அதிகம் இருக்கு. வெறும் பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 70க்கு மேல அப்படிங்கறதுதான் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. 70க்கு மேல இருந்தாங்க அப்படின்னாலே அவங்கள வந்து ஓகே இவங்க கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. வேற ஆண்கள் வந்து ரொம்ப ஈஸியா 100 கிராஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரியுது. அண்ட் நம்ம காமனா இதுல நம்மளால கெஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும் அப்படின்றத நம்மளால யூகிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கணும் அப்படின்றப்ப இதுல இவங்க ஒவ்வொருத்தருக்கும் அது சம்பந்தமா என்ன மாதிரியான நேச்சுரலான ஒரு மெக்கானிசம் இவங்க வச்சிருக்காங்க, பழக்கம் வச்சிருக்காங்க அப்படின்றது. இதுல இந்த சர்டினியன்ஸ் வந்து ஒரு இட்டாலியில இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு ஹாப்பி அவர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அவங்க ஒண்ணு வச்சிருக்காங்க அவங்களோட பழக்கத்துல. இந்த ஹாப்பி அவர் என்ன அப்படின்றத வந்து நீங்க பார்க்கணும். நான் அது லீவ் இட் யூ டு வாட்ச் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாமே வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்டா இருக்கு. 2023 லிவ் டு 100 சீக்ரெட்ஸ் ஆஃப் தி ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்டா இதை எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கிருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது எல்லாமே. இந்த சர்டினியன்ஸோட ஹாப்பி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க, என்ன செய்வாங்க இந்த அவர்ல அப்படின்றது. எல்லாமே வந்து இது ஆல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கறத நோக்கி தான் இருக்கு. இப்போ ஒகினாவியன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் நினைச்சு பார்க்கறது, முன்னோர்களை நினைச்சு பார்க்கறது அப்படின்றது தினமுமே அவங்களுடைய பழக்கத்துல முன்னோர்களை நினைச்சு பார்க்கறது பழக்கமா செய்யறாங்க. லோமல் இண்டியன் பீப்புள் வந்து ப்ரேயரை வந்து காமனா டெய்லி ஹேபிட்ல வச்சிருக்காங்க. இக்கேரியன்ஸ் கிரீஸ் அவங்க வந்து மதியத்துல ஒரு குட்டி நாப் எடுக்கிறத வந்து அவங்களோட பழக்கமா வச்சிருக்காங்க. கிரீஸ்ல வந்து இவங்களுக்கு டிமென்ஷியா வந்து ரொம்ப கம்மி. டிமென்ஷியாங்கிறது வயசான வரக்கூடிய ஒரு ஞாபக மறதி சம்பந்தமான ஒரு வியாதி.
அது வந்து இருக்கிறதுலே உலகத்திலே யாருக்கு ரொம்ப கம்மின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, கிரீஸ்ல இருக்கக்கூடிய இக்கேயன்ஸ். இவங்களுக்கு வந்து டிமென்ஷியா வர்றதனுடைய வாய்ப்புகளும், பெர்சன்டேஜும் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, இவங்களோட காமன் ஹேபிட்ல இருக்கிறது மத்தியானம் எடுக்கிற அந்த குட்டி நேப். அதே இவங்க கிட்ட ஒரு பழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறது, இக்கிகைன்னு நம்ம சொல்றோம். அதேதான். தி பர்ப்பஸ் ஆஃப் லைஃப். ஒரு வேலை செய்றோம் அப்படின்னா, நான் காலையில எந்திரிக்கும் போதே நான் ஏன் எந்திரிக்கிறேன்? எந்திரிச்சு இன்னைக்கு என்ன செய்ய போறேன்? இன்றைய நாள் எனக்கு எப்படி போக போகுது? அப்படின்னு என்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு பொருள், ஒரு அர்த்தம் அல்லது ஒரு தேவை. எதை நோக்கி நான் பயணிச்சுட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையில அப்படின்னு, அந்த பர்ப்பஸ் ஆஃப் லைஃப்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த புக்ல நீங்க படிச்சிருந்திருக்கக்கூடும் இக்கிகைல. அ இது வந்து இஸ் காமன் அகைன் இந்த 5 இடத்துலயுமே பார்க்க முடியுது. இதுல வந்துட்டு லோமா லிண்டான்னு நினைக்கிறேன். கோஸ்டாரிக்கால சாரி நிக்கோயால இருக்க கோஸ்டாரிக்கால வந்து இதே இக்கிகை அப்படின்றது வந்து பிளான் தி விடா அப்படின்னு சொல்றாங்க. அகைன் ரெண்டுமே டெர்மினாலஜி தான் வேறையே தவிர எல்லாரும் அவங்க காமனா சொல்லக்கூடியது வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸை நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு வேலைங்கிறது வேலையா தெரியக்கூடாது. வேலைக்கான அவர்ஸும் கம்மியா இருக்கணும். ஃபன் டைம் ஜாஸ்தியா இருக்கணும். எப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கை முறையில காமனா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்தி நான் உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு ஜிஸ்டா கொடுத்தேன். இது இந்த பவர் 9 அப்படின்றதுல என்னெல்லாம் வருது அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியா வந்து ஃபர்ஸ்ட் டான் போன முதல் இடம் வந்து ஜப்பான். ஒகினாவாக்கு தான் அவர் முதல்ல போறாரு. ஐ திங்க் 2005ல போனாருன்னு நினைக்கிறேன். 2005ல ஒரு ஜியோகிராபிக்கல் இதுல வந்து ஒரு மேகசின் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மேகசின்ல தான் தடவை இந்த ப்ளூ ஜோன் அப்படிங்கிற வார்த்தைய இவர் பயன்படுத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பாரு. ஸோ அங்கதான் வந்து இந்த டீம் ப்ளூ ஜோன் அப்படின்ற ஒரு டேர்மை காயின் பண்ணுது. அங்க இருந்து இந்த ஹாப்பியஸ்ட் ஆர் 100 வருஷத்துக்கு மேல இருக்க சென்டினேரியன்ஸ் வாழக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே ப்ளூ ஜோன் அப்படின்னு இவங்க மார்க் பண்றாங்க. இன்னும் மற்ற நிறைய பிளேசஸ் ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல இருந்து இந்த இடங்கள் மட்டும்தான் டாப் பிக்டு 5 இருக்கு அப்படின்னு சொல்லி மற்ற இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இதை வந்து ப்ளூ ஜோன் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. சோஃபா இவங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அப்படி எடுத்துக்கிட்டாங்க, இவங்களுடைய ப்ராஜெக்டை ரன் பண்ணும் போது அது எப்படிலாம் இருந்துச்சு, அதுக்குள்ளார நடுவில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வேற வேற ஒவ்வொருத்தரும் வேற ஸ்பெஷலைசேஷன்ஸ் சொல்லும் போது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயட்டிஷியன்ஸ் எடுத்தா அவங்க வெறும் டயட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து வெறும் டயட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் இன்னொரு 2 இடத்த வந்து ப்ரப்போஸ் பண்ணி இதையும் வந்து நான் உள்ளுக்குள்ளார நல்ல ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னா அகைன் இது எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ப்ளூ ஜோன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன்ஸ் என்னன்ற மல்டி ஃபேக்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி அதுக்குள்ளார இந்த ஃபில்டர் பண்ணி எடுக்கப்பட்டது தான் இந்த 5 இடம். சரி ஃபைன், இந்த 5 இடத்த கண்டுபிடிச்சாச்சு, இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கலாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஓகே டாக்குமெண்ட் ஆச்சு. நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலுக்கு வந்து ஓகே ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஆச்சு. பட் வெளியில மத்தவங்களுக்கு என்ன நடந்தது, என்ன கிடைக்குது அப்படின்னா இதுல இருந்து நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேற வேற கண்ட்ரீஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து யார் ஆரம்பிச்சாங்கன்னா மினசோட்டால இருக்கக்கூடிய ஆல்பர்ட் லீ அவங்க வந்து 2009ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. வைட்டாலிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இதுல வந்து இது ஆக்சுவலா ஒரு 2 வருஷம் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்படி ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணா இது எல்லா வாய்ப்புகளையும் இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுத்தா மினசோட்டா மக்களுக்கு அதுல செலக்டடா இருக்கக்கூடிய ஃபில்டரிங் எடுத்து அதுல கொஞ்சம் பேர் எடுத்து யார் வாலண்டியரிங் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்தா இவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஆல்டிடியூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னா நம்ம இதுக்காக போய் எங்கேயும் திடீர்னு வேற ஒரு மலையில போய் நம்ம வாழ போறது கூட கிடையாது. நம்ம வந்து பிளெயின்ஸ்ல இருக்கக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொடுத்தா இது வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும், மனுஷங்களோட லைஃப் வந்து எவ்வளவு தூரம் இன்னும் ஜாஸ்தி பண்ணக்கூடியும் அப்படின்னு எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 1 இயர் முடிஞ்சக்கு அப்புறம் 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் இது 1 இயர் முடிஞ்சக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல 3.1 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டன்சி இவங்க எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண மக்கள்ல வந்து அவங்களுடைய ஆயுசுல 3 வருஷம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது
1 இயர்ல வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் அட்ரஸ் பண்ணி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா ஒரே வருஷத்துல அவங்களுடைய வாழ்நாள் மொத்தம் 3 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து மினசோட்டால பண்ணிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இதே மாதிரி சிங்கப்பூர்ல சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. சிங்கப்பூர்ல வந்து ப்ளூ ஜோன் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கவர்மெண்டே ஸ்பான்சர் பண்ணி, சரி இப்போ ப்ரௌன் ரைஸ் வந்து இருக்கு அப்படின்னா ப்ரௌன் ரைஸுக்கு வந்து சப்சிடி கொடுக்கறது, சுகர் லெவல்ஸை கம்மி பண்றது. ரெஸ்டாரண்ட்ல போனோம்னா ரெஸ்டாரண்ட்ல வந்து நீங்க ரைட்ஃபுல்லா போய் கேட்கலாம், எனக்கு ஆயில் கம்மியா வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு எனக்கு ஒரு ஃபுட் வேணும். அவன் அதுக்காக வந்து நான் வெஜிடபிள்ஸ் நிறைய போடுறேன் அப்படின்றதுக்காக இந்த பர்டிகுலர் வெஜிடபிள் போட்டா நான் இதுக்கு ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க ரைட்ஃபுல்லா போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல கேட்கலாம், எனக்கு வந்து ஆயில் கம்மியா வேணும், இதுல இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கணும், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு. அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேட்ல தான் விற்பாங்க. பட் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்மளே வந்து போய் வாலண்டியரா கேட்கலாம். இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் அங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுது. ப்ராஜெக்ட் ஓன் அப்படின்னா அவங்க நம்ம ஊர்லயே இருக்கக்கூடியதுதான். வீடு கட்டுறது வந்து சொந்தமா கவர்மெண்டே வந்து கட்டி கொடுக்கும் அந்த மாதிரி. ஸோ ஓன் ஹவுஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் ஓன் ஹவுஸ் ஒன்று வேணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. இதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா மக்களுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னுடைய பயன்பாடு இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து பிரைவேட் வெஹிக்கிளை விட்டுட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை காமனா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சிங்கப்பூர்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ தட் பெடஸ்ட்ரியன் லேனை வந்து ஜாஸ்தி பண்றது. ஸோ மக்கள் வந்து நிறைய பேர் ஏன்னா நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், வாக்கிங் ஸ்பேஸ் ஜாஸ்தி பண்றது இல்லாம நேச்சுரலா மூவ்மெண்ட் இருக்கணும். அப்ப நேச்சுரலா மூவ்மெண்ட் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த இன்ஃப்ரா வேணும். ஸோ சிங்கப்பூர்ல என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கார் ஸ்பேஸ்ல இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து இதை வந்து பெடஸ்ட்ரியன் லேன் அப்படின்னு இந்த பெடஸ்ட்ரியன்ஸ்க்குன்னு தனியா ஒரு லேனை வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷனையும் எடுத்து அந்தந்த கண்ட்ரீஸ்ல சில கண்ட்ரீஸ்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது மக்களுடைய வாழ்க்கையை வந்து இன்னும் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ப்ராஜெக்ட்ல மறுபடியும் ஃபர்தர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸா எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அரிசோனால இருக்கக்கூடிய ஃபினிக்ஸ்ல அங்க வந்து தனியா ஒரு கம்யூனிட்டி டு லிசன்னா ஏதோ அந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு ஒரு பேர் இருக்கு, மறந்துட்டேன். இவங்க வந்து எனி டைம் நம்ம போய் உட்காந்து இவங்ககிட்ட உட்காந்து பேசலாம். அது இந்தியால கூட அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு, மும்பைல ஒண்ணு இருந்துட்டு இருந்தது. நீங்க எப்ப வேணா அவங்க கிட்ட வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இனிஷியேட்டிவ்ஸ் தான் கவர்மெண்டே எடுக்கிறாங்க. இப்ப இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரன் பண்ணதுல எப்படி இதை வந்து எடுத்தாங்க, அதை எடுத்தக்கு அப்புறம் என்ன நடந்தது, அதை பேஸ் பண்ணி இன்னும் புது இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் இதுல டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க. மொத்தம் 4 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடு வந்து ஒரு 40 மினிட்ஸ் ரன் ஆகும். ஸோ லிவ் டு 100 அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்ஸ் ஆஃப் தி ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ்ல தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரி. இவங்க இந்த 5 இடத்துல இருக்கக்கூடிய இவங்க டிராவல் ஆகி அங்க என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எடுத்த சில இன்டர்வியூஸ், அவங்களோட ஃபுட் எப்படி பண்றாங்க, ஹெர்பல் டீ வந்து ஜாஸ்தி குடிக்கிற இடம் ஒன்று இருந்தது. அவங்க அந்த லோக்கல் ஹெர்பல் டீ வந்து ஜாஸ்தியா கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீ ப்ரிப்பரேஷன் இது எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் டேனே பார்த்தீங்கன்னா, டேன் வந்து இப்போ ரீசென்ட்லி 2019 நினைக்கிறேன் அவர் ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணாரு. இந்த ஒவ்வொரு ஸ்டேபிள் ஃபுட்டும் இந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா ஃபுட்டை எடுத்து வாங்கி வந்து சமைக்கிறதுல மட்டும் இல்லை, ஸ்டார்டிங் ஃப்ரம் அதை விதைச்சு அதை வளர்த்துனதை அறுவடை பண்ணி, ஏன்னா கார்டனிங் இஸ் ஆல்சோ அ பார்ட். ஸோ மொத்தமா அதை வளர்த்தி அறுவடை பண்ணி நம்ம அதுல சமைச்சு அதை சாப்பிட்டு அதை எப்படி சாப்பிடணும், ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடணும், குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்க ஒரு ஃபன் டைம் இருக்கணும். ஓகே, ஆல் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆர் கேங்கிங் அப்படின்னா அப்ப அந்த ஃபன் டைம் ஒன்று இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா மெனு என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஓ ஃபார் கிச்சன் இருக்கும், ப்ளூ ஜோன்ஸ் ஃபார் கிச்சன் சம்திங், நீங்க அவர் பேரை போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அவர் அதுக்காக தனியா அந்த மெனு பேஸ் பண்ணி ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டேன் இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒன்னொன்னுக்கும் ஒரு டிப்ஸ் ஒரு டெய்லி சேலஞ்ச் மாதிரி, டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து நீங்க அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புக் இருக்கும். என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், அந்த ஆக்டிவிட்டிஸை ஃபுல்லா ஸ்பிளிட் டவுன் பண்ணி
ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் தனித்தனி சார்ட் மாதிரி ஒன்னொன்னுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒர்க் புக் மாதிரி ஒரு புக் இருக்கும். ஸோ இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இட்ஸ் நாட் ஒரு சிங்கிள் பர்சனா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு கண்ட்ரி லெவல்ல இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அதோட அவுட்கம் வெளியில வருது. இதை பேஸ் பண்ணி எத்தனை இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பின்னாடி போயிருக்கு அப்படிங்கறதையும் அந்த டாக்குமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் அ நைஸ் டாக்குமெண்ட் டு ஒர்க். ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஸ்பெசிஃபிக் டாக். ஸோ ஐ ஹோப் நீங்க போய் இதை வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். So with this, my talk is getting concluded. Thank you. Thanks for the opportunity. Any questions? ஆக்சுவலி இதுல கேள்வின்னு கேட்கறதுக்கு எதுவும் இல்லை. பட் ஆனா இந்த டாக்குமெண்ட் பாருங்க, யூஸ்வலா டாக்குமெண்ட்ரி அப்படின்றது வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும், நிறைய வந்து பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஒன். நிறைய இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூல இருந்த டிக்பிட்ஸ் எல்லாம் உள்ளார போட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் பாக்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த டாக்குமெண்ட்ரியே வந்து முன்னாடி டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆயிருந்திருக்கு போல. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு எமி அவார்ட்ஸ் 3 தடவை கிடைச்சிருந்திருக்கு. ஒரு 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 சீரீஸும் மினி சீரீஸா டெலிவிஷன்ல போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மினி சீரீஸ்க்காக மொத்தம் ஒரு 3 டைம்ஸ் எமி அவார்டை வாங்கி இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரி. ஓகே, ஐ சி கேப்டன் ஹேண்ட் ரைஸ்ட். மைக்லி கொஸ்டின் கேட்கலாம். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் செஷன் சுகன். பட் நிறைய விஷயம் நீங்க தனி மனித வாழ்க்கை சம்பந்தப்பட்டதும் சொன்னீங்க. பட் ஆன் தி ஹோலா கம்யூனிட்டி அப்படின்னு வரும்போது இது லார்ஜர் ஸ்கேல்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது தான் இதுக்கான ஒரு பயன்பாடு அல்லது ரிசல்ட் நம்ம பார்க்க முடியுமா? ஹவு டு யூ see that how we can implement அந்த தனி மனித சம்பந்தப்பட்டது இல்லாம அந்த கம்யூனிட்டி பேஸா நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் சாத்தியக்கூறுகள் இங்க எப்படி அப்படின்னு ஏதாவது யோசிச்சீங்களான்னு கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு. நம்மளுடைய சினாரியோவுக்கு how it would be possible ஏதாவது. கரெக்ட். இதுல டிபெண்டன்சி அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஒரு நெட்வொர்க்கிங் நிறைய இருக்கு. நீங்க ஃபேமிலிக்குள்ளார எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நெட்வொர்க்கிங்கிறதே ரொம்ப பெரிய ரோல் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஒரு என்ன சொல்றது, எண்ட் ஆஃப் த டே மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். ஸோ அவனுக்கு நெட்வொர்க்கிங் ரொம்ப அவசியம். அது வெறும் 4 செவத்துக்குள்ளார வராது, இல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ளார இருக்கு. இது கான்ட்ரிபியூட்டே பண்ணாதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க வந்து அதை உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சிக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா, அவ்வளவு தூரம் நீங்க அதை கொண்டு போகணும் அப்படின்னா, வயசானா கூட அப்பவும் நான் வந்து நிறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், வெறும் ஆரோக்கியம் மட்டும் இல்ல. அப்ப வந்து எந்த ஒரு ரெக்ரெட் இல்லாம ஒரு ஆரோக்கியமா உடல் அளவுல சரி, மனதளவுல சரி, நீங்க சமூகத்துக்கு இன்னும் கொடுத்துட்டே இருக்கு. தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட்னு சொல்லுவாங்க ஜப்பான்ல. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஒரு நிதானமான நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆப்வியஸா என்விரான்மெண்ட்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். பட் இதையே நீங்க வந்து இண்டிவிஜுவலா உங்களுக்குன்னு நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல இருந்து இனிஷியேட்டிவ்ஸ்ல இருந்து குட்டி குட்டியா இருக்கிறத எடுத்துக்கலாம். நீங்க உங்களை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அதுவுமே வந்து ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் அதோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அந்த மாதிரி ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு குட்டி குட்டி விஷயங்கள் நீங்க செய்றீங்களா? எஸ், அதுவும் வந்து உங்களையும் ஆரோக்கியமா வைக்கும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் ஆரோக்கியமா வச்சுக்கும். நீங்க ஒரு நல்ல மூட்ல இருக்கிறப்போ ஆப்வியஸா உங்ககிட்ட பேச வர்றவங்க ஓகே போனா நீ திட்டு விழுவாது, ஓகே ஒரு விஷயத்த கன்வே பண்ணலாம் அப்படின்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி எனிதிங் அது பண்ணணும் அப்படின்னாலும் இட் இஸ் ரெசிப்ரோகேட்டிவ். நானும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் நல்லா வச்சுக்க முடியும், பார்த்துக்க முடியும்.
ஸோ ஐ ஸ்டில் டோன்ட் சி இது இண்டிவிஜுவலிஸ்டிக்கா இல்லை, இண்டிவிஜுவல்ஸ் ரோல் இன்டு தி கம்யூனிட்டின்னு தான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இதுல இன்னொரு ஒரு நல்ல ஃபீச்சர் இருந்தது, ஒகினாவால வந்து அவங்க ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்றதே கிடையாது. ஸோ அவங்க எப்பவுமே வந்து அவங்க வீட்டுக்குள்ளார வந்து ஃபர்னிச்சர்ஸ் வச்சுக்கிறது இல்லை. ஸோ எப்பவும் அவங்க உட்கார்ந்து தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிறப்ப ஆப்வியஸா அவங்க லைஃப் ஸ்டைல்லயே வந்து லோயர் பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. வயசானக்கு அப்புறமும் அவங்களுடைய லோயர் ஹிப் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ லெஸ் த ஃபர்னிச்சர், பின்னாடி வந்து நம்ம இன்னொன்று முட்டி வலி, முழங்கால் வலி அதெல்லாம் இல்லாம அது நம்ம லைஃப்லயே பழகி இருந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஹெல்த்தியான ஒரு ஹிப்பை வச்சிருக்க முடியும். நம்மளுக்கு கூட நார்த் இந்தியன்ஸ் அண்ட் சில பர்டிகுலர் கம்யூனிட்டிஸ்ல வந்து சாப்பாடுறப்ப இந்த ஒரு நாற்காலி மாதிரி ஒரு குட்டி இது வச்சிருப்பாங்க. டேபிளே வந்து கீழே தரையில உட்காந்துட்டு போட்டுக்கிற மாதிரி ஒரு குட்டி டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல வச்சுதான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க கீழே நீங்க டேபிள்ல உட்காந்து ஃபுட்டை கீழே ஐ மீன் வேற ஒரு இதுல தளத்துல வைக்காம நீங்க தரையில உட்காந்து ஃபுட் ஒரு சின்ன ஹைட்டுக்கு மட்டும் வச்சுட்டு நீங்க அதுல இருந்து சாப்பிடுறப்போ நீங்க ரொம்ப குனிய வேணாம். அது உங்களுக்கு ஸ்ட்ரெயினஸா தெரியாது. ஒரு கரெக்டா உங்களோட முதுகு ஸ்பைன் எவ்வளவு ஹைட் இருக்கோ அதுக்கு தகுந்த ஹைட்ல உட்காந்துருப்பீங்க. சமணங்கள் போட்டு உட்காந்து சாப்பிடுறப்போ ஆப்வியஸா உங்களுக்கு நீங்க பாடி போஸ்டர் மாற போறது இல்லை. அந்த பாடி போஸ்டரோட லெவல்ல தான் உட்காந்து சாப்பிட போறீங்கும் போது எல்லா வகையிலயும் ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஷோல்டர்ஸ், பேக், லோயர் ஹெட், காலுக்கு எல்லா வகையிலயும் இட் ஆட்ஸ் ஸ்ட்ரென்த். Sugan, I have a question. ஒரு இடத்துல சொன்னீங்க லைக் மேலுக்கு வந்து ஆண்களோட வாழ்நாள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. Is it specific to that Italy place or all these blue zones? All these blue zones. Okay. Is there any specific reason behind that? அது ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? அது ஏதாவது படிச்சிருக்காங்களா நான் தேடி பார்க்கல. ஓகே. ஜென்ரலி இந்த 2 இடத்துல வந்து இந்த 2 இடம் ப்ளூ ஜோன்குள்ளார வர்றதுக்கான மெயின் காரணமா இருந்தது இந்த மேல் கான்ட்ரிபியூஷன். ஓகே. ரீசென்ட்லி ஐ கேம் அக்ராஸ், நான் நல்லா டீடைல்டா பார்க்கல, பட் ஆட்டோஇம்யூன் இஷ்யூஸ் வந்து ஃபீமேலுக்கு ஜாஸ்தியா இருக்கிறதா ஒரு ரீசென்ட்லி கேம் அக்ராஸ் சம் ஆர்டிகல். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? ஃபைன்மா, தேங்க்யூ. வெரி இன்ஃபர்மேட்டிவ், வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ. ஆட்டோ இம்யூனு கூட யூ ஹாவ் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். நம்மளோட தாட்ஸ்ல இருந்து எல்லாமே அதுவும் வந்து ஆட்டோ இம்யூனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும், நம்மளுடைய தாட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும், நம்மளுடைய எமோஷன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். இது எல்லாமே வந்து அங்கேயும் மேபி அது ஜெனட்டிக் ஃபேக்டர், இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இதோட கான்ட்ரிபியூஷன் அதை இன்டியூஸ் பண்ணும். Just adding to the point of okay, just adding to the point of what Uma asked, actually, I too came across females na autoimmune. The percentage is high, and it says as Suganya also said, stress hormones அதனுடைய inflation வந்து female உடைய emotional handling பேஸ் பண்ணி இருக்கிறதுனால female or highly prone to these emotional things. அப்படின்ற மாதிரி I too read a research article. So maybe she's right, and that's why female are more prone to autoimmune disorders than men. Okay, thank you. இதுல நம்ம ஹெக்டேவோட டாக்ல கூட ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இட்ஸ் ஆல் செல் பேஸ்ட் கம்யூனிகேஷன். நம்மளோட செல் இன்னொரு செல்ல வந்து அது அதனுடைய என்னோடது, அது அந்த செல்லும் இந்த செல்லும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுனா இது ரெண்டுமே வந்து என்னோடது அப்படிங்கிற ஃபீலிங்ல இருக்கும். அப்ப நான் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுனாலும் இட் இஸ் ஆல்சோ செல் பேஸ்ட். உங்களையும் ஒரு செல்லா பாக்குது, இதுவும் ஒரு செல்லா இருக்கு. அப்படிங்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு கிரட்ஜை வச்சேன் அப்படின்னா ஆப்வியஸா இது என்ன எடுத்துக்குது, அந்த செல்லு கிட்ட இது நீ கிரட்ஜை எடுத்துட்டு வர அப்படின்னா இது தான் கூட இருக்கிற பக்கத்துல இருக்கிற அந்த செல்லு கூடயும் அந்த கிரட்ஜை பாஸ் ஆன் பண்ணுது.
ஸோ ஆப்வியஸா வந்து உங்ககிட்ட அப்படின்றது அது நீங்கன்னு தனியா பிரிச்சு பாக்குறது இல்ல. இந்த செல் வந்து தட் இஸ் ஆல்சோ ஹியூமன் செல். இதுவும் ஒரு ஹியூமன் செல். அப்போ அந்த கிரட்ஜ் எனக்குள்ளாரையும் பாஸ் ஆன் ஆகும் அப்படின்ற கான்செப்ட்ல ஹெக்டே ஒரு டாக்ல சொல்லியிருப்பாரு. அதுவும் வந்து இட் பிளேஸ் ரோல் இந்த ஸ்பெசிபிக் ஆட்டோ இம்யூனுக்காக அந்த ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சுகன், இந்த டிஸ்கஷன்ல எனக்கு ஒரு டவுட் அப்படியே நீங்க பேசும்போது வந்தது. இப்ப நம்ம ஊர்ல வந்து யோகா அது இதுன்னு நிறைய பேசுறோம் இல்லையா, மெடிடேஷன், திஸ் ஃபார்ம் தட் ஃபார்ம்னு சொல்றோம். பட் இக்கிகை படிச்சப்போ வந்து அதுல சொன்னது வந்து அவங்க பேசிக்கா ரொம்ப சிம்பிளான எக்ஸசைசஸ் பண்றாங்க. பட் மேஜரா அந்த ஜாயின்ஸுக்கான எக்ஸசைசஸ் மட்டும் தான் பண்றாங்க. யாரும் தங்களோட ரொம்ப உடலை வந்து ரொம்ப வருத்திக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்பொழுது how was the exercise pattern? இப்ப நமக்கு யோகா இருக்க மாதிரி அவங்களுக்கு இட்லியில ஏதாவது இருந்துச்சா, ஜப்பான்ல ஏதாவது இருந்துச்சா, அந்த மாதிரி ஏதாவது இருந்துதா? எனி இந்த டாக்குமெண்ட்ரியில ஏதாவது இதை பத்தி பேசியிருக்காங்களா? இப்போ அவங்க ஃபெய்த் பேஸ்னு சொல்லும் போதே அதுக்குள்ள வந்து ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்துருது. அந்த ப்ரேயர்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவேட்டட் டு மெடிடேஷன். நான் இங்க ஸ்பெசிஃபிக்கா தனியா நீங்க யூனிவர்ஸ் நம்புறீங்களோ இல்ல ஸ்பெசிபிக் காட நம்புறீங்களோ இல்ல வேற எலிமெண்ட் நம்புறீங்களோ ஃபயர்னு நம்புறீங்களோ அது எது உங்க நம்பிக்கையா இருந்தாலும் நீங்க மெடிடேஷன்ங்கிறப்போ யூ ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் டு சம்திங். அந்த சம்திங் தான் ஃபெய்த். ஸோ அதே மாதிரியான ஃபெய்த் ஃபேக்டர் இங்க எல்லா ஜோன்லயுமே அவங்களுக்குள்ளார இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தின் மேல ஒரு கம்யூனிட்டியா அவங்க அதை ஃபெய்த் வச்சு அதுக்குள்ளார வந்து அதுக்கான சர்வீஸ் டைம்னு ஒண்ணு ஒதுக்கணும். சரி, வாரத்துக்கு வந்து சர்ச்சுன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சர்ச்ல வந்து வாரத்துல ஒரு 1 மணி நேரம் அட்லீஸ்ட் நான் சர்வ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கம் அவங்க கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இட்ஸ் ஆல் இன்டகிரேட்டடா தான் வச்சிருக்காங்க. அந்த ஃபெய்த்துக்குள்ளார கொண்டு போய் அந்த கம்யூனிட்டி டைமை உள்ளார போட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏன் வந்து நம்ம இங்க தனியா ஒரு யோகா மாதிரி ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு அது நேச்சுரலா அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளார இருக்கு. போய் விறகு வெட்டணும் அப்படின்னா அவங்க அதை அந்த பிசிக்கலா வந்து ஆக்ஸ் எடுத்து போய் அவங்க பிசிக்கலா தான் அதை செய்யறாங்க. நம்ம அப்படி இல்லை, யூஸ் மெஷினரிஸ். ஸோ அப்போ ஆப்வியஸா நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது இல்லை. அவங்க டோட்டலி வேற ட்ராக்ல இருக்காங்க, நம்ம வேற ஒரு ட்ராக்ல இருந்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரியான ஏதோ ஒரு எக்ஸசைஸ் தேவைப்படுது. ஓகே, அப்ப வந்து அந்த ஃபிட்னஸ் தங்களை ஹெல்தியா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எக்ஸசைஸ்ங்கிறது தனி பார்ட்டா இல்ல, அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயே இருக்கு. லைஃப் ஸ்டைலுக்குள்ளார இருக்கு. தட் ஆல்சோ புட்ஸ் ஆன் அ ஃபேக்டர் ஃபார் ஸ்ட்ரெஸ். நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும், டைம் ஆச்சு, இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு 45 மினிட்ஸ் நான் அலோகேட் பண்ணி வச்சிருக்கேன். அது பண்ணணும்னு ஒரு கோல் ஓரியன்டா போறப்போ ஒரு ஃபேக்டர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் உள்ளுக்குள்ள வருது இல்ல, அவங்களுக்கு அது வந்து பிளெண்டடா இருக்கு. இல்ல நம்மளுடைய 3-4 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னால பார்த்தா கூட தோட்டத்துல வேலை செய்யறதும் கூட அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல தான் இருந்திருக்கு. யோகா ஸ்டில் நம்ம இப்படி பேசுறோம்ல, அந்த கண்ட்ரிக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு தாட் வேற ஒண்ணு. அதுல மற்ற ஃபேக்டர்ஸ் ஈவன் அதுலயுமே கம்பேர் பண்ணா அப்ப இருந்த ஹெல்த்தினஸ் இப்ப நம்ம கிட்ட இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க எல்லாரும் காட்டுல வேலை செஞ்சாங்க, பட் அவங்க கிட்ட இருந்த ஹெல்த்தினஸும் இல்ல மனநிறைவோ இல்ல அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் நம்மளை கம்பேர் பண்ணா ஒரு பாயிண்ட்ல தோண ஆரம்பிக்கும், அவங்க நம்மளோட நல்லா தானே இருந்தாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கார்பனும் இல்ல, காசு இல்ல, அது இல்ல, இல்ல, ஆனா நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு தோணும்ல. அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். Okay, if there is nothing for discussion, we can close. வேற யாருக்கும் இன்னும் கேள்விகள் இல்லையா? Shugan, it was a wonderful section, highly informative. Thank you. Thank you so much. Murthy. ஓகே, நன்றியுரை வழங்க நமது ஈரோடு வாசலின் செயலர் முனைவர் மைத்திலி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய ஈரோடு வாசலின் அந்திமுற்ற நிகழ்வில் அருமையானதொரு சிறப்புரை வழங்கியுள்ள நமது பேச்சாளர் சுகன்யா அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறோம்.
99 நாட் அவுட். ஸோ இந்த ஒரு டாபிக்ல வாழ்க்கையோட பொருளை நம்ம ஏன் கண்டறியணும், கண்டிப்பா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பயணம் நம்மளோட சூழ்நிலையை தாண்டி வேறொரு உலகத்தை நமக்கு காட்டுவது போல பல பல கோட்பாடுகள், பல ஆராய்ச்சி முடிவுகள், இதை எல்லாத்தையும் கொண்டு பல வாழ்வியல் மந்திரங்களை எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். த பர்பஸ் ஆஃப் லைஃப், ஹூ ஆம் ஐ போன்ற பல கேள்விகளை நமக்குள்ள இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்காரு, முடுக்கி விட்டுருக்காரு. நமக்கு ஒரு பல்நோக்கு பார்வையோட நம்ம பழக்க வழக்கம், நமக்கு வழி வழியா கடத்தப்படுற அல்லது கடைபிடிக்கப்படுற செயல்களை மட்டுமே விஷயங்களை மட்டுமே நாம சரி அல்லது அதான் பெருசு அப்படிங்க நினைக்கிற எண்ணத்தை கொஞ்சம் தகர்த்து இருக்கிறாருன்னு நான் உணர்றேன். அதே மாதிரி நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறதுக்கு பல வழிமுறைகளை முன் வச்சிருக்காரு நமது ஈரோடு வாசலின் உடல் மனநல துணைத் தலைவர் திருமதி சுகன்யா அவர்கள். ஸோ அவர்களுக்கு ஈரோடு வாசலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்வில் நம்மோடு கலந்து கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும், மேலும் ஈரோடு வாசலின் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள், பிஎஸ்டி டீம், நம்மளுடைய விபிஸ் அண்ட் டிரெக்டர்ஸ், ஈரோடு வாசல் உறுப்பினர்கள் அல்லாத பிற நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் ஈரோடு வாசலின் சார்பாக நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். மகேஷ்.